அண்ட் ஃபைனலி iOS 18 டெவலப்பர் பீட்டா நான் என்னோட iPhone 15 இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டார்க் மோடு லைட் மோடுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த ஐகான்ஸ்லேருந்து எல்லாமே டார்க் ஆயிரும். அதுவே லைட் மோட் கொடுக்குறதுனா விக்கெட்ஸ் எல்லாமே வந்து லைட் மோடுக்கு மாறிடும். இது இல்லாமல் டிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு நத்திங் ஓட அந்த OS ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக் ஸ்க்ரீன் ஐக்கான் ஐஃபோனில் இருக்குது. இந்த ரெண்டு ஐக்கான் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆக்சுவலாக மைனஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் ஆட் பண்ணிங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கு. அண்ட் தென் இந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் சென்டரை ரீடிசைன் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அடுத்தடுத்த பேஜுக்கு உங்களால் போக முடியும். ஆண்ட்ராய்டு நண்பர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்த அந்த T9 டயலும் இப்போ நம்மளுக்கு ஐஃபோனில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் அகைன் ஆண்ட்ராய்டு நண்பர்கள் கேட்குற அந்த ஆப் லாக்கும் இப்போ iOS 18 நம்மளுக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் ரெக்வயர்ட் ஃபேஸ் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா ஃபேஸ் ஐடி கொடுத்தா தான் நம்மளுக்கு இந்த ஆப் ஓப்பன் ஆகும். அண்ட் iOS 18 பற்றிய ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. சர்ப்ரைசிங்லி iOS 17 சப்போர்ட் பண்ணுற எல்லா டிவைஸும் iOS 18 சப்போர்ட் பண்ணுது. 10 out 10 யூசருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்.